ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ஃபெடரல் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபனாக வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 17th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபெடரல் பேங்க்லேருந்து பாருங்கள் இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ரீஜனில் இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் காம்படிஷன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். மந்த்லி ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு 18,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபனுமே வந்து வரும். ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 17th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் அந்த டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும். ஃபுல் டைம் கோர்ஸாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1/3/1998ன்னு. இதுக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அதர் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வந்து இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஏதோ ஒரு டிகிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் டிகிரியாக வந்து இருக்கணும். நீங்கள் பிஇ பிடெக்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ மோர் தென் 1 இயருக்கு மேலே உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுமே நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்குன்னு வந்து ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த நேட்ஸ் போர்ட்டலில் திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபெடரல் பேங்க்னு இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் லைனுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.